Hello viewers, welcome to my channel. Today தேக்கு கேஃப் தான் மை க்ரூவல் ஹஸ்பண்ட். ஸோ ஆர்மிஸ் என்னாச்சுன்னு தெரியல, இப்போல்லாம் எனக்கு சுத்தமாக சப்போர்ட்டே இல்லைடா. ஸோ நான் 1 hour பிஎல் போட்டால் கூட மூவி யாருமே பார்க்கல. அண்ட் தென் அவ்வளோ சப்போர்ட் அதுக்கும் வரல. ஸோ எஃப்எஃப்ல ரன் ஆகிட்டுருக்குல, ஸோ அந்த எஃப்எஃப்க்கும் ஈவன் எந்த சப்போர்ட்டும் வரலடா. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பிகாஸ் நான் ஹார்ட் ஒர்க் போடுறேன், பட் எனக்கு ஏற்ற பலன் கிடைக்கல. பட் ஐ ட்ரஸ்ட் யூ ஆர்மிஸ், நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன்டா. ஓகேடா, நம்ம வீடியோக்குள்ளே போடலாம். ஸோ மை க்ரூவல் ஹஸ்பண்ட் எபிசோட் தான்டா. ஸோ நான் ஏற்கனவே 9 பார்ட் போட்டுட்டேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. இது 10th பார்ட். ஓகே ஆர்மிஸ், நம்ம வீடியோக்குள்ளே போடலாம். ஸோ இடத்துமே இந்த பக்கம் காட்டினா, இந்த பக்கம் தயாங்க தான் கதறிட்டு இருக்கான். ஸோ ஜங்குக்கிட்ட, ஜங்கு வேணாம் ஜங்குக், ஃபஸ்ட்டு தள்ளி போ ஜங்குக், எனக்கு பயமாக இருக்குது ஜங்குக், ஏன் ஜங்குக் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, ப்ளீஸ் ஜங்குக், நீ ஈவன் கான்ஷியஸில் கூட இல்லைடா, இங்கே பாரு ஜங்குக் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் போதே ஜங்குக் அப்படியே தாங்க நிம்பிள்ஸை தான் சக் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜங்குக் இப்படிலாம் பண்ணுறதை பார்த்தோன்னே தயாங் புஷ் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் ஜங்குக் அவனோட மொத்த வெயிட்டையும் போட்டு தான் தயாங் மேலே படுத்துட்ருக்கான். ஸோ தயாங் ஜங்குக் எனக்கு பயமாக இருக்குது ஜங்குக் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் போதே ஸோ அவன் அப்படியே சக் பண்ணிகிட்டே இருக்கிறத அப்படியே ஓரளவுக்கு ஸ்டாப் பண்ணுறான். தயாங் பார்க்குறான், ஜங்குக் நீ நான் சொல்கிறது கேட்குறியா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பார்த்தா ஜங்குக் ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்துட்டு அப்படியே தயாங்கோட நிம்பிள்ஸை சக் பண்ணிகிட்டே தூங்கிட்டுருப்பான். ஸோ தயாங் பார்க்குறான், ஓ தூங்கிட்டான், நல்ல வேலை, நம்ம இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஏஞ்சிக்கிறதுக்கு பார்க்குறான். பட் ஜங்குக் அவன் மொத்த வெயிட்டையும் போட்டு தான் தயாங்க நல்லா அப்படியே படுக்க வச்சுருக்கான். ஸோ தயாங்கால் ஈவன் நவர கூட முடியல. ஸோ தயாங்க்கு இந்த சென்சேஷன் வேறு மாதிரி இருக்குது. பிகாஸ் தயாங்கும் நெக்கடாக இருக்கான், ஜங்குக்கும் ஈவன் அப்படியே தான் இருக்கான். ஸோ தயாங் எவ்வளோ ட்ரை பண்ணுறான், பட் ஏஞ்சிக்கவே முடியல. ஸோ ஜங்குக்கு அந்த பக்கம் தள்ளலான்னு பார்த்தாலும் ஜங்குக் நல்லா இறுக்கமாக தயாங்க வேறு பிடிச்சிட்ருப்பான். ஸோ அதனால் சுத்தமாக முடியாது. தயாங்க அப்படியே பார்க்குறான். ஸோ டைமும் அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஸோ தயாங்கும் அப்படியே தூக்கம் வருது. அப்படியே கண்ணை மூடுறான் தயாங். ஸோ அப்படியே தூங்கிட்டே இருக்கான். ஸோ ஒரு மிட் நைட்டில் ஜங்குக் அவன் மேலே படுத்துட்டு இருந்தவன் அவனே தள்ளி போய் அப்படியே படுத்துட்ருக்கான். உருண்டு போய் அப்படி உருண்டு தூங்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ தயாங் சுற்றி பார்த்துட்ருக்கான். ஸோ ஏஞ்சிட்டான் அவன். ஸோ அவன் போட்டிருக்கிறதுக்கு ஏதாச்சும் ட்ரெஸ் இருக்கான்னு தான் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறான். பார்த்தா அவனோட ஷர்ட்டை நல்லா ஜங்குக் இழுத்து கிழித்து வச்சுருக்கான். ஸோ அவன் இன்னர் வேர்ஸையும் கூட தான் நல்லா கிழித்து வர வச்சுருக்கான். ஸோ இதை பார்க்குறான் தயாங். ஸோ வேறு ஆப்ஷனே இல்லாமல் ஜங்குக்கு ட்ரெஸ் எடுத்து வியர் பண்ணுறான். ஸோ இங்கேருந்து வெளியே போகிறதுக்காக கடகடன் ஸ்டெப்ஸ்லாம் இறங்கி போகிறான். ஸோ நேராக போயிட்டு அங்கே இருக்க டோரை தான் பார்க்குறான். ஸோ டோர் லாக்கில் இல்லை, அன்லாக்கில் தான் இருக்குது. தயாங்க்கு ஒரே சந்தோஷம் இதை பார்த்ததுமே. டக்குன்னு ஓப்பன் பண்ணுறான், யாரும் வெளியவும் இல்லை. ஸோ தயாங் எங்கேயாவது ஜிம்மின் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் அப்படியே அங்கே இருக்க அவனோட ஷூ தான். ஸோ அது போட்டுக்கிறான். ஸோ போட்டுட்டு அங்கேருந்து கடன்னு கிளம்பிடுறான். ஸோ தயாங்க்கு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் மூச்சே வருது. ஸோ நிம்மதியாக ப்ரீத் பண்ணுறான். காட் ரொம்ப தேங்க்ஸ் என்ன இந்த ப்ரிசைன்லேருந்து வெளியே விட்டதுக்கு. ஏற்கனவே ஜங்குக் என்கிட்ட இப்படிலாம் பிஹேவ் பண்ணியிருக்கான், அப்புறம் என்ன பண்ணியிருப்பானே தெரியல, தேங்க் காட் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ இந்த பக்கம் தயாங் கடன்னு வீட்டுக்கு தான் போகிறான். ஸோ ஜிமினோட வீட்டுக்கு நேராக பார்த்தா அங்கே போய் நின்றுட்டான். டோரை தான் நாக் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜிமின் ஓப்பன் பண்ணிட்டு தயாங்க பார்த்தோன்னே சரியான சந்தோஷம் அவனுக்கு. அப்படியே போய் தயாங்க ஹக் பண்ணுறான். ஹே தயாங்கா எப்படிடா இருக்க, ஏண்டா இவ்வளோ நாளாக என்னை பார்க்க கூட வரல, உன் வீட்டுக்கு வந்தா நீ பிஸியாக இருக்க, ஒர்க்கில் இருக்க, நீ இல்லை வெளியே போயிருக்கன்னு சொல்லிட்டாங்க, எங்கே தான்டா போனேன் அப்படின்னு கேட்டதுமே ஜிமின் அப்படியே தயாங்க ஸ்டில் ஹக் தான் பண்ணிகிட்ருக்கான். ஸோ தயாங் அப்படியே அவனை ஹக் பண்ணி அழதான் ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ இவன் அழகத்தை பார்த்தோன்னே இந்த பக்கம் ஜிமின், டே என்னாச்சு தயாங்கி டேய் தயாங் அப்படின்னு ஒன்றுமே தயாங் அப்படியே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். ஸோ ஜங்குக்கு இவனை தப்பாக நினச்சது, அந்த இவன் எப்படிலாம் ட்ரீட் பண்ணான், அவன் கூட எப்படிலாம் இருக்கணும்னு ட்ரை பண்ணான்னு சொல்லிட்டு ஸோ ஜிமினை அப்படியே ஹக் பண்ணிட்டு சரி தயாங் எல்லாமே சீக்கிரமாக சரியாக போய்டும்டா, ப்ளீஸ் க்ரை பண்ணாத தயாங்
ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தயாங் ரொம்ப அழுதுகிட்டே இன்னொரு வார்த்தை சொல்கிறான். உண்மையாலே நான் அதை பண்ணலடா, அதை பண்ணதெல்லாம் என் அண்ணா கிம் தான்டா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ஜிமின்க்கு ஹிட் ஆகுது. ஸோ ஏன்னா கிம் தான் எப்போ பார்த்தாலும் இந்த பக்கம் சுற்றிட்டே இருந்திருப்பான். ஸோ ஜியோமி பக்கத்தில். ஸோ அப்படியே ஜிமின் வந்துட்டு தயாங்கோட ஃபேஸை கப் பண்ணிட்டு எதுவாக இருந்தாலும் நம்ம ஆதாரத்தோடு நிரூபிக்கலாம், சரியா? என்ன சொல்கிற சொல்லு, இங்கே பாரு, என்ன பாரு, இங்கே பாரு தயாங், போதும் அழுதது. ஸோ இதுக்கு மேலே உன் அண்ணா தான் அழுகணும், உங்கள் ஃபேமிலி தான் அழுகணும், நீ அழக்கூடாது தயாங். லிட்டில் பியர் அழக்கூடாது, வா நீ ஃபஸ்ட்டு வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போய் ராமன் நூடுல்ஸாக செஞ்சு கொண்டு வந்து தயாங்க்கு தரான். ஸோ தயாங் பொறுமையாக அதை சாப்பிட்டுட்டு ஸோ அப்படியே ஜிம்மினை பார்த்துட்ருக்கான். ஸோ ஜிம்மின் அப்படியே தயாங்காக ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கும் பண்ணி கொண்டு வந்து வைக்கிறான். ஸோ தயாங் நல்லா சாப்பிட்றான். சாப்பிட்ட உடனே ஜிம்மின் ஒரு ரூமுக்கு போய் ரெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ தயாங்கும் அவனோட ரூமுக்கு போகிறான். ஸோ போய் கொஞ்சம் நேரம் நிம்மதியாக தூங்குறான். ஸோ ஜங்கு கூட பயம் இல்லாமல் தூங்குறான். நல்லா தூங்கி காலைல ஏஞ்சிக்கிறான். ஸோ ஏஞ்சா ஜிம்மின் ஆல்ரெடி எல்லா வரைக்கும் பார்த்துட்டு யோங்கியும் கால் பண்ணி கூப்பிட்ருப்பான். ஸோ யோங்கியும் வந்திருப்பான். அப்படியே இந்த பக்கம் காட்டினா ஜங்குக்கு இப்போ தான் ஸ்டில் ட்ரக்ஸ்லேருந்தே ஏஞ்சிக்கிறான். ஸோ ட்ரிங்க் ஓவராக பண்ணதுனால அவனுக்கு எதுவுமே தெரியல. ஸோ ஜங்குக்கு ஏஞ்சதுமே அப்படியே சுற்றி தான் பார்க்குறான். ஸோ நைட்டு நடந்தது எல்லாமே ஞாபகம் வருது. தயாங் தயாங் டேய் தயாங் அப்படின்ற மாதிரி ரூம் ஃபுல்லாக கத்துறான், பைத்தியம் பிடிச்ச மாதிரி. இப்போ தயாங் எங்கேயுமே இல்லை. ஸோ அதை பார்த்தோன்னே ஜங்கு அப்படியே பார்க்குறான். தயாங்கோட ட்ரெஸ்லாம் கிழிஞ்சிருக்கு, இவன் இது வியர் பண்ண முடியாது. டோர் நான் நாக் பண்ணனா இல்லையா? ஓ நோ, நைட் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு லாக் கூட பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவல் எடுத்து வியர் பண்ணிவிட்டு ஸோ நேராக அவன் டோர்கிட்ட தான் போய் பார்க்குறான். பார்த்தா எஸ், டோர் ஓப்பன்லேயே தான் இருக்குது. ஸோ கேட்டு ஓப்பனில் தான் இருக்குது. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் ஜங்குக்கு சரியான கோவம். ஸோ அப்படியே வச்சுட்டு இருந்த எல்லா பொருளையும் ரூமில் இருந்ததெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறான். ஸோ உடச்சிக்கிட்டு சும்மா விட மாட்டான்டா அப்படின்ற மாதிரி கத்துறான். கோவத்தையும் அங்கேயே காட்டுறான். ஸோ ஜங்கு எல்லா கோவத்தையும் அந்த ஃபுல்லாக பொருளெல்லாம் போட்டு உடச்சதுக்கப்புறம் நேராக ரூமுக்கு தான் போகிறான். ஃபுல்லாக ஃப்ரெஷ்அப் ஆகிறான். ஸோ நைட்டெல்லாம் ஜங்குக்கு அப்படி தாங்க பார்த்துருப்பான்ல. ஸோ அப்படியே நிற்கிறான். ஸோ அந்த தாட்ஸ்லாம் வந்துட்டு போயிட்டுருக்கு அவனுக்கு. ஸோ ஸ்டில் ஜியோமியோட சவுண்டும் அவன் காதில் கேட்டுகிட்டே இருக்குது. ஜங்குக்கு ஃபுல் ஆஃப் ஆங்க்ரி, என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே குளிச்சுட்டு வந்து நிற்கிறான். ஸோ பாத்ரூம் முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்கும்ல, ஸோ அதில் அப்படியே பஞ்ச் பண்ணுறான். ஸோ அவன் கை அப்படியே பிளட்லாம் இருக்குது. ஸோ அந்த கண்ணாடி உடஞ்சிடுச்சு. ஸோ அவன் கை ஃபுல்லாக அந்த கண்ணாடி குத்திருக்கு. அவன் அது கூட கண்டுக்கல. ஸோ அப்படியே கத்துறான் யூமி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிறான். கரெக்டாக அவனுக்கு ஃபோன் கால் வருது ஹாஸ்பிட்டல்லேருந்து தான். ஹலோ, சியோமிக்கு இப்போ எப்படி இருக்குது சார்? ஓகேவாக தான் இருக்காங்க. ஸோ எப்போ வேணாலும் கோமாலேருந்து ஏஞ்சிக்கலாம் சார். சரி, இது வேறு யாருக்கும் தெரியாது சார். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி தனியாக தான் வச்சுருக்கோம் சியோமியை. ஸோ அண்ட் தென் ஈவன் அவங்க கான்ஷியஸ் வந்தால் கூட உங்களை தான் சார் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒன்றுமே ஜங்கு. ஸோ நேராக அவன் கைக்கு ஃபஸ்ட் எய்ட் தான் பண்ணிவிட்டு நேராக கிளம்பி ஜியோமே தான் பார்க்கறதுக்காக போகிறான். ஸோ அங்கே இருக்க தேங்க ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி வீடாக பார்த்துட்டே போகிறான். பிகாஸ் அவனுக்கு ஃபுல்லாக ஃபேங்கர் தேங்க மேலே. ஸோ அந்த பக்கம் காட்டினா ஜிம்மியோட வீட்டில் சுகா உட்காந்துட்ருக்கான். ஸோ சுகா சொல்கிறான், அப்போது நீ பண்ணல எதையும்? நான் பண்ணல சுகா, நீங்கள் இப்போயும் என்ன சந்தேகப்படுறீங்களா? என் ஃபேமிலியில் நான் ஒரு கேன்றதுனால தான் என்னை அவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணாங்க. ஸோ இப்போது எப்படிலாம் மாற்றி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஜிம்மின்னு வந்துட்டு தயாங்கிட்ட நின்றுட்டு, தயாங் நீ சொல்கிறது உண்மையாலே கரெக்ட் தான். ஈவன் அவங்க அவங்களோட பையனாக கூட பார்க்கல. ஸோ உன்னோட மெய்ட் ஒரு பையன் மாதிரி உன்னை இவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணாங்க. உன்னை ஈவன் அவன் ஹராஸ் வேறு பண்ண ட்ரை பண்ணல, ஹராஸ்மெண்ட். ஸோ கிம்மே ஆமாம் ஜிம்மினா அப்படின்னு ஒன்றுமே இந்த பக்கம் தான் கண்ணு கலங்குது. ஸோ சுகா அதை பார்த்துட்டு, இல்லை நீ ஃபஸ்ட்டு அழாத தயாங். ஸோ நான் இன்வெஸ்டிகேஷனுக்காக என்னோடய பிரதரை வர சொல்கிறேன், பேர் ஜேஹோப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கால் பண்ணுறான். ஸோ ஜேஹோப் வந்து இன்வெஸ்டிகேஷன் சைபர் செக்யூரிட்டியில் தான் வேலை செஞ்சிட்ருக்கான். ஸோ அவனுக்கு கால் பண்ணோன்னே இந்த பக்கம் ஜேஹோப், ஹலோ என்ன யாங் கால் பண்ணியிருக்க, சீக்கிரமாக கிளம்பி ஜிம்மியோட வீட்டுக்கு வா. ஏன் யாங் நீ சீக்கிரமாக வா ஜேஹோப்
அப்படின்னு ஒன்றுமே இந்த பக்கம் கால் கட் ஆகுது. ஸோ ஜேஓப் அடுத்த செகண்ட் அங்கே தான் இருக்கான். ஸோ அதை பார்த்ததுமே ஷூகா வா ஜேஓப் அப்படின்னு யாங் எதுக்கு என்ன வர சொன்னீங்க? ஸோ இவன் பேர் கிம் தயாங். அண்ட் தென் அவங்க ஃபேமிலி கிம் ஃபேமிலி தெரியும்ல? ஆமாம், கிம் ஃபேமிலியோட பையனா நீங்கள்? பட் பார்க்க ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். பிகாஸ் ஏன்னா தயாங் ஃபுல்லாக அழுதுருப்பான், அவன் கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்குது. ஸோ அவன் நேற்றுலேருந்து அந்த கிளாத் தான் போட்டுட்டும் இருக்கான், வேறு கிளாத் அவனுக்கு இல்லை. ஏன் தயாங் பார்க்க கொஞ்சம் டர்ட்டியாகவும் இருக்கான். பிகாஸ் ஜங்குக்கு ரொம்ப பீட் பண்ணியிருப்பான் தயாங்க. ஸோ தயாங் அப்படியே ஜியோ பார்த்து பேருக்கு மட்டும்தான் நான் கிம். ஸோ நான் அந்த சமூகத்தில் கிம்மே கிடையாது. பிகாஸ் அவங்க என்னை யூஸ் பண்ணிவிட்டு மட்டும்தான் போட்டுறாங்க கிம் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு தயாங் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னோன்னு ஜிஹோப் ஒன்றும் எவ்வளோ பெரிய கொலாப்ஸ் நடந்திருக்கு. ஸோ என்ன தான் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் தயாங் அப்படின்னு ஒன்றுமே தயாங் அப்படியே பார்க்குறான். தயாங் அப்படியே பார்த்தோன்னே ஜியோப் வந்து அவங்க கையை பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு ஹூப் தரேன். ஸோ நான் பார்த்துக்கிறேன் எல்லா விஷயத்தையும், நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த மிஷினை நான் பார்த்துக்கிறேன். ஜியோமிக்கு யார் இந்த மாதிரி பண்ணான்னு நான் கண்டிப்பாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறேன். ஸோ அந்த தயாங் நீங்கள் எங்கேயும் போகாமல் இங்கே இருங்க. பிகாஸ் ஜங்குக்கு நீங்கள் எங்கேயாவது இருக்கீங்கன்னு தெரிஞ்சால் உங்களை என்ன பண்ணுவானே தெரியாது. பிகாஸ் உங்ககிட்ட இவ்வளோ மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். ஸோ அப்புறம் ஏதாச்சும் பண்ணிட்டானா? ஸோ அதனால் தயாங் நீங்கள் இங்கேயே இருங்க, ஓகேவா? ஸோ உங்கள் அண்ணா பேர் என்ன சொன்னீங்க? கிம். ஓகே, அவன் தான் அடுத்த இன்வெஸ்டிகேஷன். ஆனால் எனக்கு ஒரு டவுட் தயாங். என்ன ஜோ, உங்களை மீடியாவுக்கு முன்னாடி நீங்கள் தான் கிம்முன்ற மன்னிக்க வச்சாங்க. ஸோ உண்மையால தயாங்கன்னு ஒருத்தன் இருக்கான்னு தெரியுமா? மீடியாவுக்கு தயாங்களாக தெரியாது, கிம் மட்டும்தான் தெரியும். பிகாஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மெய்டோட பையன். ஸோ என்னை வளர்த்தாங்க, ஸோ கிம்முன்ற பேரை கொடுத்தாங்க. அப்படின்ற மாதிரி தான் அவங்க வெளி சமூகத்துக்கெலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ கிம் தான் அவங்க ஒரிஜினலான பையன் அப்படின்ற மாதிரி மொத்தமாக மாற்றிருக்காங்க. பட் அவங்கக்கிட்ட இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் என் அம்மாவுக்கு சேர வேண்டியது. ஸோ அவங்கள என்னை பிளாக்மெயில் பண்ணதுக்கு காரணமே அம்மா தான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் தாங்க அப்படின்னு நினச்சி பார்க்குறான் அவங்க அம்மாவோட இருந்த மூமெண்ட். ஸோ அவங்க கண்ணு கலங்குது. ஜியோவை அப்படியே வந்து பார்த்துட்டு கவலைப்படாதீங்க ஜியோமி அந்தேன்னு உங்கள் அம்மா, இவங்க 2 பேருக்கும் ஜஸ்டிஸ் நான் வாங்கி தரேன். உங்கள் அம்மா எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் கண்டிப்பாக உங்கள் பேரில் தான் எழுதியிருப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்க ஒன்று கூப்பிட்டாங்களே. நீ அந்த பேப்பரில் சைன் பண்ணிய தயம்? இல்லை, சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் எல்லாமே நடந்துடுச்சு அப்படின்னு ஒன்றுமே இந்த பக்கம் தயம் அப்படியே பார்க்குறான். ஸோ வெளியே தான் பார்த்துட்ருக்கான். ஸோ அவன் அப்படியே இன்னொரு வாட்டி ஜேவுப்பை பார்த்து ப்ளீஸ் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் காரணம் கிம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ அவன் ஃபோன் எடுத்து கொடுக்குறான். பிகாஸ் அன்றைக்கி கால் பேசியிருப்பாங்களே கிம் ஆகணும். ஸோ அந்த ஃபோன் காலில் ரெக்கார்ட் ஆகிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த ஃபோனை ஆல்ரெடி ஜங்கு உடச்சிருப்பான். பட் அவனோட ட்ராயர்லேருந்து இந்த பக்கம் தயாங்க எடுத்துகிட்டு வந்துட்டுருப்பான். பட் ஃபோன் செம்ம ப்ரோக்கனாக இருக்கிறதுனால அட்டாச் கூட பண்ண முடியல. பட் சிம் கார்டு தான் போட்டு அப்படியே இந்த பக்கம் ஜேவுப் கிட்ட கொடுக்குறான். ஸோ இந்த சிம் கார்டாவது யூஸ் ஆகுதா பாருங்கள், இதை வந்திருக்க கால் ஐடி எல்லாம் செக் பண்ணுங்கள். ஸோ ரெக்கார்டர் கூட நான் அப்படியே தான் வச்சுருந்தேன் என் ஃபோனில் ஆன் பண்ணி. அப்போ கிம் பேசினது ரெக்கார்ட் ஆகிருக்கும். அன்றைக்கி என்னை கால் பண்ணி கூப்பிட்டதே கிம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அது கேட்டதுமே இந்த பக்கம் ஜியோ ஓகே நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி எல்லா ப்ரூஃபையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அவன் வேறு ஒருத்தரும் கால் பண்ணுறான். ஹலோ நம்ஜூன். எஸ் யாங் நான் தான். என்னாச்சு? நம்ஜூன் உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு கேஸ் வந்துருந்துச்சுல்ல? என்ன கேஸ்? ஜியோமி இது. ஜியோன் ஃபேமிலி இது ஜியோமி. சொல்லுங்கள். ஆமாம், அந்த கேஸை இன்னும் இன்வெஸ்டிகேஷன் அதிகமாக பண்ணும். பிகாஸ் அதில் மாட்டியிருக்க கிரிமினல் உண்மையானவங்க கிடையாது. ஏன்னா தயாங்கிட்ட நான் இப்போ தான் பேசினேன். தயாங் அந்த கேஸில் முக்கிய காரணமே அவன் தானே. அவன் தான் ஜியோமி அந்த மாதிரி பண்ணான். இப்போ தான் பேசினா அவன் தான் என்கிட்ட உண்மையை சொன்னான். கிம் அவன் தான் காரணம், தயாங் கிடையாது. கிம் தான் தயாங்கோட அண்ணா. ஸோ அவன் தான். ஸோ அவனை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கள். கிம் அவனும் கிம் ஃபேமிலியா? ஆமாம், அவனும் கிம் ஃபேமிலி தான். ஏன்னு தெரியல, இந்த கேஸ்க்கு தயாங்க மொத்தமாக அப்படியே காப்பி அடிச்சுட்டு அவன் போயிருக்கான். ஸோ தயாங் அதனால தான் மாட்டியிருக்கான். ஏன்னா 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷனை ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணு. ஓகே ஜோப் நான் பார்த்துக்குறேன் இதுக்கு மேலே. நீங்களும் எவிடன்ஸ் ஏதாச்சும் இருக்கா? நிறையவே எவிடன்ஸ் கொடுத்துருக்கான்.
ஸோ தயாங் தான் கொடுத்தான், நான் கொண்டு வரேன் ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேஹோப் தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ சுகாவும் ஜிமினும் அப்படியே பார்க்குறாங்க. ஸோ சுகா அப்படியே ஜிமினுக்கும் தயாங்க்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவனும் எந்திச்சி வீட்டுக்கு கிளம்பிடுறான். ஸோ தயாங் அப்படியே உக்காந்துட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜங்குக் நேராக ஜியோமியை பார்க்கறதுக்காக தான் போயிருப்பான். பார்த்தா ஜியோமிக்கு லைட் பிட் ஆஃப் கான்ஷியஸ் வருது. அவள் கத்துறா, பட் கண்ணையே திறக்க மாட்றா, அப்படியே தான் இருக்கா. ஸோ ஜங்குக் அப்படியே போய் பார்த்துட்டு, இதுக்கெல்லாம் காரணம் தயாங் தானம்மா, நான் சும்மா விட மாட்டேன், நீ பயப்படாத, அண்ணா இருக்கேன்டா, ப்ளீஸ் ப்ளீஸ் ஜியோமி கண்ணை திறம்மா, அண்ணாவை பாருடா ப்ளீஸ், நீ இல்லாமல் எப்படிடா என் வாழ்க்கையை நான் வாழ்வேன், பாப்பா செல்லக்குட்டி கண்ணை திறடா, இங்கே பாருடா பாப்பா, என்ன பாருடா, அண்ணா வந்திருக்கேன் ப்ளீஸ்டா ஜியோமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே பிரேக் டவுன் ஆகி ஜங்குக் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான். ஸோ இந்த பக்கம் காட்டினான் தயாங். ஸோ போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜெமின் அனுப்பியிருப்பான். ஸோ தயாங் போயிட்டு ஃப்ரெஷ்அப் தான் ஆகுறான். பட் அவன் மெமரி ஃபுல்லாகவே நேற்று என்ன நடந்ததோ அதுலேயே இருக்குது. ஸோ ஜங்குக் போட்டு அடிச்சது, தயாங்கிட்ட தப்பாக நடக்கிற மாதிரி ட்ரை பண்ணுது எல்லாமே. ஸோ தயாங் அப்படியே கண்ணை மூடுறான். அந்த ஷவருக்கு கீழே அப்படியே உக்காஞ்சி ஸோ அவனோட கால் ஹோல்ட் பண்ண மாதிரி அழுகுறான். ஏன் எனக்கு மட்டும் எல்லாமே தப்பாக நடக்குது, அம்மா எங்கம்மா இருக்கீங்க, என்னை வந்து வார்ம் ஹக் ஒரு ஹக் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிரேக் டவுன் ஆகி அவனும் அழுகுறான். ஸோ தயாங் உள்ளே போய் 1/2 கிட்ட ஆகுது. பொறுமையாக இந்த பக்கம் ஜிமின் வந்து டோரை நாக் பண்ணுறான். ஹே தயாங், என்ன பண்ணுற உள்ள, ஃப்ரெஷ்அப் ஆகிட்டியா? உனக்கான ட்ரெஸ்ஸை தோ நான் பெட்டில் வச்சுருக்கேன், ஸோ வந்து சேஞ்ச் பண்ணிக்கோ தயாங் அப்படின்னு சொல்லிட்டு தட்டுறான். ஒரு 5 வாட்டி தட்டினதுக்கப்புறம் தான் தயாங் குரலே கொடுக்குறான். என்ன ஜிமினா? ஏய் தயாங், உனக்கு ட்ரெஸ் கொண்டு வந்து வச்சுருக்கேன், ஸோ சேஞ்ச் பண்ணிக்கோ ஓகேவா? அண்ட் தென் நான் கொஞ்சம் வேலையை வெளியே போகிறேன், பத்திரமா வீட்டில் இரு, உனக்கு எல்லாமே சமைச்சு வச்சுட்டேன், ஸோ சாப்பிடு ஓகேவா? ஓகே ஜிமினா, பார்த்து போயிட்டு வா. ஓகே தயாங், ரொம்ப வாட்டர்லேயே இருக்காத, வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஏதாவது சாப்பிடு சரியா? சரி ஜிமினா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு தயாங் குளிச்சுட்டு ஸோ டவல் மட்டும் வேர் பண்ணிவிட்டு வெளியே வரான். ஸோ வந்துட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிறான். ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு நேராக வெளியே தான் வரான். ஸோ வந்துட்டு பார்க்குறான் ஜிமின் அவனுக்காக சமைச்சி டைனிங் டேபிள் எடுத்து வச்சுட்டு போயிருப்பான். ஸோ தயாங் நேராக போகிறான், உட்காந்து பொறுமையாக சாப்பிட்றான். ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த பக்கம் காட்டினா தயாங் அந்த ரூம்குள்ளேயே தான் இருக்கான். ஸோ அவனுக்கு ஃபுல்லாகவே ஜனுக்குக்கும் ஜியோமியோட ஞாபகம் தான். அவனுக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. பிகாஸ் அவங்க அண்ணா பண்ண வேலை அதில் போய் இவன் மாட்டிக்கிட்டான். இது உண்மையை உலகத்துக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு தயாங் ரொம்பவே ட்ரை பண்ணுறான். அதனாலேயே ஸோ அவனால் சரியாக சாப்பிடவும் முடியல, தூங்கவும் முடியல. நான் அதை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பார்த்து சொன்னாலும் அவனும் நம்ப மாட்டான். ஸோ தயாங்க்கு அதில் விஷயம்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ கரெக்டாக தயாங்கோட வீட்டுக்கு வெளியே ஸோ ஒரு போஸ்ட் தான் வருது. ஒரு போஸ்ட்மேன் வந்து கூப்பிட்றாங்க. தயாங் யார் இது அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறான். அந்த பேர் பார்த்தா தயாங் பேருக்கு தான் அந்த லெட்டரே வந்திருக்கு. தயாங் வந்துருச்சியாக பார்க்குறான், என்னடா லெட்டர் இதுன்னு சொல்லிட்டு. ஸோ நேராக அந்த லெட்டர் வாங்கிக்கிறான். பார்த்தா இது தயாங் தான் எழுதி போட்டிருப்பான். ரொம்ப நாளைக்கு முன்னாடி எழுதி போட்டிருப்பான் ஒரு ஆஃபீஸில் வேலைக்காக, அவன் இன்டர்ன்ஷிப்காக. ஏன்னா அப்போ காலேஜ் தானே ஸ்டடீஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். ஸோ தயாங் பார்க்குறான் அந்த லெட்ரு. ஸோ அப்படியே எடுத்துக்கிறான். ஸோ கையில் எடுத்துகிட்டு உள்ளே தான் போகிறான். ஏன்னா ஜிமினோடு இருக்கும் போது தான் அந்த லெட்டர் எழுதியே போட்டிருப்பான். ஸோ தயாங் ஒரு பீஸ்ஃபுல் ஸ்மைலோடு அந்த லெட்டரை கையில் வாங்குகிறான். ஏன்னா அவனுக்கு இந்த ஜாப் ரொம்ப முக்கியம். அண்ட் தென் இந்த கம்பெனியில் வேலை செய்யணுன்றது அவனோட ரொம்ப நாள் ஆசை. ஸோ அப்படியே கையில் வாங்குகிறான். அந்த லெட்டரில் தெளிவாக போட்டிருக்கு கிம் தயாங்குன்னு சொல்லிட்டு தான். ஸோ தயாங் ரொம்ப ஹாப்பியாக அந்த லெட்டரை வாங்கிட்டு நேராக உள்ளே தான் போகிறான். ஸோ உள்ளே போய்ட்டு அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி பார்க்குறான் இன்டர்ன்ஷிப்காக. ஸோ ஒரு 1 வீக்கு ட்ரைனிங், அப்புறம் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து அவங்க வேலை செய்கிற மாதிரி. ஸோ தயாங் அதில் ஹாப்பியாக பார்த்துட்ருக்கான். ஸோ அது ஒரு மாடலிங் இண்டஸ்ட்ரியல், ஸோ ட்ரெஸ் டிசைன் பண்ணுறது. ஸோ தயாங் அப்படியே பார்த்துட்டு நான் ஆசைப்பட்டது நடந்துச்சு தான், பட் டைமிங் எனக்கு சுத்தமாக சரியில்லை. ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனையை மொத்தமாக முடிக்கணும். ஃபஸ்ட்டு ஜியோமிக்கு இது மாதிரி ஆனதுக்கு நான் காரணம் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி பண்ணணும். அப்புறமா தான் இந்த மாதிரி ஒரு ஜாபில் போய் சேரணும்.
ஓ காட் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன், இந்த பிரச்சனையை விட்டு நான் வெளியே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு தயாங் குழம்பிட்டே உக்காந்துட்ருக்கான். ஸோ ஜிம்மின் வெளியே போய்ட்டு காய்கறி க்ராசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறான். நேராக வந்தோடனே ஜிம்மி, தயாங் என்ன குழம்பிட்டுருக்க? ஜிம்மினா வந்துட்டியா? இதோ ஒன்றும் இல்லை. ஸோ எனக்கு காலேஜில் இருக்கும்போது நான் இன்டர்ன்ஷிப்புக்கு அட்டன் பண்ணி எழுதினேன்ல, ஸோ அதுலேருந்து தான் வந்திருக்கு. பரவாயில்லையே, இவ்வளோ பெரிய கம்பெனியில் செலக்ட் ஆகிட்டா, அதுவும் மாடலிங்கில் நீ நினச்ச மாதிரியே உனக்கு பிடிச்சது. ஸோ அப்புறம் என்ன தயாங், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இதில் போய் ஜாயின் பண்ணு, ஓகேவா? அதை தான் ஜிம்மினா நானும் திங்க் பண்ணேன். தேங்க்யூ ஜிம்மினா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை போய் ஹக் பண்ணுறான். ஸோ ஜிம்மின் கையில் இருக்க க்ராசரிஸ்லாம் கையில் கொடுத்து எடுத்துகிட்டு போய் அப்படி வைடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ தயாங்கோ ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே ஓரமாக வைக்கிறான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ஆர்மிஸ் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா, ஓகேவா? ஆர்மிஸ் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடணுன்னு ஆர்வம் வரும், ஓகேவா? ஓகே ஆர்மிஸ், பாய்.